அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிடர்ஜென்ட் பவுடரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விலையும் குறையணும், அதனுடைய தரமும் கூடணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் வேறு ஃபார்முலாவில் சொல்லியிருப்பேன். இப்போ இன்னொரு ஃபார்முலாவில் இன்றைக்கி பார்க்கலாம். நார்மலாக நம்ம துணிகளில் நல்லாவே அழுக்கு படிச்சிருக்கோம். அழுக்கு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதில் கரைகள், கிரீஸ் கரை, எண்ணெய் கரை, டீ கரை, இந்த மாதிரி கரையெல்லாம் பிடிச்சிருந்தா அது போகிறது ரொம்ப சிரமமாயிடும். அதை சுத்தப்படுத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுத்தப்படுத்துறது. இந்த எண்ணெய் கரை, டீ கரை, கிரீஸ் கரை இதுக்கெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு தான் என்சைம் அப்படிங்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் தயாரிப்புக்காக என்சைம் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த என்சைமை யூஸ் பண்ணி நாம் எப்படி டிட்டர்ஜென்ட் லிக்விட் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இங்கே தமிழ்நாட்டில் இந்த என்சைம் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் அதனுடைய ஃபார்முலாவும் நான் எப்படி தயாரி பண்ணுறது, என்சைம் எப்படி தயாரி பண்ணுறது அப்படிங்கிற ஃபார்முலாவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்களோட லிங்க்கெல்லாம் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த என்சைம் இங்கே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக விலையும் இது அதிகம். இதுக்காக நம்ம வேறு ஒரு பொருளை, இந்த என்சைமுக்கு பதிலாக இப்போ நாம் வேறு ஒரு பொருளை யூஸ் பண்ணலாம். இந்த பொருளுமே கூட உங்களுக்கு கரையெல்லாம் எல்லா கரைகளையும், கிரீஸ் கரை, காய்கறிகளோட கரை, எண்ணெய் கரை, இன்னும் பிற கரைகள் அனைத்தையுமே இந்த பொருள் நீக்கக்கூடியது தான். கூடவே இதனுடைய காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். என்சைமோட ஒப்பிடும்போது இது கிட்டத்தட்ட 10 மடங்கு விலை குறைவு. ஆக்சி ப்ளீச் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க, ஆக்சிஜன் ப்ளீச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை 1 கிலோ பவுடருக்கு இதை 10லிருந்து 15 கிராம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இது என்சைமோட ரொம்ப விலை குறைவு அப்படிங்கிறதுனால நமக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் தயாரிக்கும் போது காஸ்ட் ரொம்பவே நமக்கு குறைவாக வரும், குவாலிட்டியும் கூடும். அடுத்ததான் நுரைவளம். டிட்டர்ஜென்ட்டில் லிக்விட் ஆகட்டும் அல்லது பவுடராக ஆகட்டும், டிஷ்வாஷ் ஆகட்டும், டிஷ்வாஷ் பாராக ஆகட்டும், எல்லாத்துலேயும் நுரையை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நுரை கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அந்த குவாலிட்டியே சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. அதில் அழுக்கு நல்லா போனாலும், வாசம் அந்த பர்ஃப்யூம் நல்லா நீடித்து இருந்தாலுமே கூட நுரை வரல அப்படின்னா அந்த குவாலிட்டி சரியில்லை அப்படின்ட்டு ஒதுக்கிடுவாங்க. இப்படியே பழகிட்டாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம நுரை வளத்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் துணிகளுக்கு இல்லை அப்படின்றாலும் நம்ம நுரை வளத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். நுரைவளம் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய பொருள் மார்க்கெட்டில் விலை போகும். நுரைவளத்துக்காக நம்ம எஸ்எல்எஸ் பவுடரெல்லாம் சேர்த்திருப்போம். பட் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் மக்கள் அதை விட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் ஜியோலைட் பவுடர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஜியோலைட் பவுடரை நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர்களில் யூஸ் பண்ண போகும்போது நுரை வளத்தை கூட்டி கொடுக்கும். அதுக்காக நம்ம எஸ்எல்எஸ் போடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எஸ்எல்எஸும் போடணும். கூடவே இந்த ஜியோலைட்
பவுடரையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.